மாதவியோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு 10 லட்சம் தேவைன்னா அது ரொம்ப கஷ்டம். ராமகிருஷ்ணன் தங்கச்சிக்குன்னா அது ரொம்ப ஈஸி. நான் சொல்றது புரியுதா? என்ன பாக்குற? ராமகிருஷ்ணன் தங்கச்சிங்கிறதுனால இது ஓகே ஆச்சு. மாதவி தங்கச்சின்னு சொல்லிருந்தா ரொம்ப கஷ்டம். சரி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி தயங்கி நின்னா உன் தங்கச்சிக்கு நீ நல்லது நினைக்கலன்னு தானே அர்த்தம். மாதவி, என்ன மாதவி இது? அம்மா, அந்த கலையரசி பேச்சு கேட்டுக்கிட்டு கவிதா அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ தெரியாம பேசிட்டா, விடுமா. நீ மட்டும் என்னம்மா என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்ன சொல்ற மாதவி? ஆமாம்மா, அந்த கலையரசி ஏதோ காரணமா வந்து இங்க குழையறா. நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்காம நம்புறீங்க. நம்புறதுக்காக இல்லம்மா, இது மூலமா பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் ஒண்ணு சேருது இல்லையா? அம்மா, அந்த கலையரசி நல்ல எண்ணத்தோட வரல. அவ காரணம் இல்லாம இப்படி எல்லாம் செய்ய மாட்டா. மாதவி, அவ உன் கூட சண்டை போட்டதை வச்சு நீ இப்படி எல்லாம் சொல்ற? நான் அதை வச்சு மட்டும் சொல்லல. இது எல்லாத்தையும் தாண்டி அவ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. அவளை பார்த்தா அப்படி தெரியலையே மாதவி. இத பாரு, பெரிய இடத்து சம்பந்தம். இது நடக்கிறது மூலமா உன்னோட கஷ்டம் குறையும். அதாம எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்களே செலவு பண்றேன்னு சொல்றப்போ நீ அதை விட்டுரு மாதவி. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இத பாருமா, உங்க அண்ணனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டதுக்கு இன்னைக்குதான் அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு செய்யணுங்கிற எண்ணமே வந்திருக்கு. இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? நீ என்ன இவ்ளோ ஈகோ பிடிச்சவளா? யாருக்கு ஈகோ? உனக்குதான். பின்ன நாங்க கல்யாணத்துக்கு இவ்ளோ செலவு பண்றோம்னு சொல்லியும் அடம் பிடிக்கிற. இப்ப பார்த்த இல்ல, உங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே ஏன் பேச்சுதான் கேக்குறாங்க. இப்ப புரிஞ்சிருக்குமே இந்த மருமகளோட பவர் என்னன்னு. எதுக்குடா அவசரமா இங்க வர சொன்ன? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசலாம்ல? அப்பா, வீட்டுல வச்சு பேச முடியாத விஷயம்ப்பா. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். மாதவி என்னதான்ப்பா சொல்றா? அவ என்ன சொல்றது? இப்போ நான் அவகிட்ட பேசுறதே இல்ல. இப்படி நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கவிதா கல்யாணம் நடக்கிறது சந்தேகம் தான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ எவ்வளவு எடுத்து சொன்னோம், கேட்டாளா? சரி, அன்னைக்கு ஏதோ டென்ஷன் இருந்திருப்பா. 2-3 நாள் சரியாடுவான்னு பார்த்தா வேதாளம் முருங்கை மரம் ஏறுற கதையா மறுபடியும் பழைய முறுக்கிலே இருந்திருக்கா. அம்மா தனியா கூப்பிட்டு ஏதேதோ பேசிருக்கா. அதை பார்த்தா கலையரசி ஃபுல்லா அப்செட் ஆயிட்டாப்பா.
நான் கூட கிளைக்கிட்ட வேண்டாம் கிளை இதோட நம்ம விளையிடணும்னு சொன்னதுக்கு இல்லைங்க நாம தான் கவிதாக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம் இதுல எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாப்பா அதனால தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்கத்தான் உங்களை வர சொன்னேன். ராமகிருஷ்ணா என்ன செய்யணும்னு சொல்லு அதை நான் பண்ணிடுறேன். ஆனா யோசனைன்னு கேட்டா இங்க ஒண்ணு இல்ல, எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி ஆவியா போச்சு. ஆவியா போச்சோ இல்ல வத்தி போச்சோ இப்ப நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கிற அளவுக்கு இருக்குல்ல? சுய புத்தி இல்ல, ஆனா சொல் புத்தி ஸ்ட்ராங்கா இருக்க. என்ன செய்யணும்னு சொல்லு நான் செஞ்சிடுறேன். அப்பா மாதவிக்கு சாஃப்டா எவ்வளவு எடுத்து சொல்லியும் புரிய மாட்டேங்குது. சோ அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து புரிய வச்சே ஆகணும். ஆமாம்பா மனோகரனை மாதவியோட ட்ராக்ல இருந்து பிரிக்கணும். அப்படி பிரிச்சாதான் எல்லாம் சரியாகும். எப்படிடா பிரிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச கூலி படம் ஒண்ணு இருக்குப்பா. அவங்க கிட்ட மனோகரனை காட்டி கைய காலை உடைங்கன்னு சொல்ல போறேன். அப்படி இல்லைன்னா ஆளை ஒரே அடியை தூக்கிடுன்னு சொல்ல போறேன். அப்பா எனக்கு கவிதாவோட வாழ்க்கை முக்கியம். அதே சமயம் கலையரசு கொடுத்த வாக்கும் முக்கியம். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டேன்ப்பா. நீ எதுக்குடா செலவு பண்ணணும்? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் உசுரே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன இரு என் உசுறு கொடுத்தாதான் கவிதா கழுத்துல தாலி ஏறும்னா அடுத்த செகண்டே நான் உயிர் விட்டுடுறேன். அப்பப்பா எதுக்கு இப்ப இப்படி எமோஷனல் ஆறீங்க? கவிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அது ஒண்ணு போதும்பா. கவிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போதாதடா போதாத. வெறும் எண்ணம் மட்டும் வாழ்க்கை அமைச்சிடாத, இறங்கி அடிக்கணும். அப்போதான் நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். புரியுதா? சரி வரட்டுமா? வரேன். அப்பா என்ன? வாங்க ஹோட்டலுக்கு போய் டீ காபி சாப்பிட்டு போலாம். டீ காபி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலன்னு நான் இப்போ விட்டுட்டேன். இப்போ எல்லாம் நான் சரிப்பா செலவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்பா இது போதும், இதுக்கு எப்பவுமே இது போதும். வரட்டுமா? என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சக்தி வாய்ந்த கோயில், மனசுக்குள்ள வேண்டதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன்? இதுதான் எனக்கு ஐஏஎஸ் தேர்வுக்கான கடைசி சான்ஸ். இதுல நான் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். சரி சரி. இன்னில இருந்து ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் போறேன். அதுவும் எனக்கு உபயோகமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். எல்லாம் தான் ஒன்னும் விளங்காத, எதுவும் உருப்படாத, நாசனம் ஆயிடும். வயசுல பெரிய மனுஷனா இருக்கிற அறிவில்ல, எதுக்கு தம்பி திட்டுற? ஏய் யார் நீ? யார் நீ? இது எனக்கு இவனுக்கு இருக்கிற பிரச்சனை. சாமி கும்பிட்டு வந்தியா? கும்பிட்டு போ. என்ன யாருன்னு நினைச்ச? நீ யாருன்னு எனக்கு என்ன? தம்பி ஆள் தெரியாம போதும். பெரிய மனுஷனா அடிச்சா பாரு. பெருசா ஞாத்து சொல்றாரு. ஏங்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நினைக்கிட்டோம். அப்பாவது உனக்கு புத்தி வருவான்னு பாக்குறேன். சார் ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு போங்க. ஐஏஎஸ் கோச்சிங்கான ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அதனால என்னோட மூடு ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. என் ஃபேமிலியை நீ ஸ்பாயில் பண்ணிட்டியாடா. உனக்கு என்னடா ஐஏஎஸ்? ஏதோ ஒரு கிளர்க் வேலை பார்க்க வேண்டியதானே? பெரிய ஐஏஎஸ் படிக்கிறாரா? ஐஏஎஸ் ஏன் மனோரா? என் பொண்ணு மாதவி காசுல தான் நீ ஐஏஎஸ் படிக்கிற. வெக்கமல உனக்கு? வேண்டாம் சொல்லிட்டேன். உண்மையை சொன்ன ஏடா ஓடுற? ஓடுக்காரிக்கு அண்ணன் அப்புறம் தான் நிரூபிக்கிறியா? ஸ்டாப் இட். என் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. என் பொண்ணுகிட்ட காசு பிடிங்கிறதுக்கு மட்டும் உனக்கு உரிமை இருக்கா?
நீ என்ன தொட்டி தாடி கட்ட புருஷனா? ஒண்ணு தெரியாத என் பொண்ண மாதவிய மைக்கி அவகிட்ட பணத்தை பிடிங்கிறீங்க. என் பொண்ணு உன் குடும்பத்துக்கு என்னென்ன செஞ்சா? எவனையோ நம்பி ஓடி போன உன் தங்கச்சிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா, அதுக்கு பிரதிபலன் நீங்க என்ன பண்ணீங்க? என் கடைசி பொண்ணுக்கு வந்த வரண பாதியிலே மறைக்கி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் தங்கச்சியை காட்டினீங்க. அதுவும் என் பொண்ணு மாதவியை வச்சு இந்த டிராமா என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? என்ன நடந்ததுன்னு தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். குப்பை கலர்னா நாத்தம் வருவோம் எனக்கு தெரியாதா? என்னையா என்ன ப்ராப்ளம்? வயசானவரையா டார்ச்சர் பண்றீங்க? யார் பண்றாங்க டார்ச்சர்? ஓயா கேளுங்க, நல்லா கேளுங்க. நீங்க தான் என்னோட வக்கீல், கேளுங்க. ஹலோ, பாவம் சார் இவரு. இவர் பொண்ணுகிட்ட எவ்வளவு பணம் சீட்டிங் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணுங்க. ஹலோ, நீங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து என்னென்னமோ பேசுறீங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஏரியாவில் பிரச்சனைன்னா அதை நான் தான் பைசல் பண்ணுவேன். இது சீட்டிங் பிரச்சனை. ஸ்டேஷனுக்கு போனா ரொம்ப செலவாகும். இங்கன்னா கம்மியோ ஜாஸ்தியோ நாம பேசி முடிச்சுக்கலாம். ஓயா, அதுக்கு வேற ஆளை பாரு. மாதவிக்கு புருஷன் ஆயிடுவேன் திமிர்ல வாங்க பணத்தை தரமாட்டேன்னு சொல்றேன். அவ கழுத்துல நீ எப்படி தாலி கட்டுவேன் நானும் பாக்குறேன். யோ, என்னையும் மாதவியும் பிரிக்கிறதுக்கு நீ மட்டும் இல்ல, உன் அப்பனே வந்தாலும் முடியாது. போயா. இந்தப்பா. அம்மா அம்மா அம்மா, கீதா கோய்மா. டேய், நீ சாப்பிடுறா. நெய் ஊத்தி முருகலா சுட்டுருக்கேன்டா, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு. இப்படி சொல்லி சொல்லிதான் 3 தோசையை உள்ள தள்ளிட்டேன். அங்க கீதாவை பாருங்க, இன்னும் முதல் தோசையிலேயே புளியார் ஸ்வீட் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வைங்க. இந்தா, நீ சாப்பிடு. அம்மா சுட்ட தோசை பிடிக்கலையே என்னவோ. எப்படி அவளுக்கு பிடிக்காம போகும்? ருசி இவளுக்கு நாக்குல இல்லடி, மனசுல இருக்கு. அந்த மனசுல வேற நினைப்பு இல்லைன்னா அம்மா கையால குடிக்கிற பச்சை தண்ணி கூட பஞ்சாமிரதமா இருக்கும். எங்க என்ன கீதா இது? அழாத. அம்மா, என்னம்மா நீ? எதுக்கு அவ்வளவு திட்டுன? என்ன கீதா நீ சின்ன புள்ள மாதிரி? இந்த பாரு, சாப்பிடு. சரி, அண்ணன் உனக்கு ஊட்டி விடுவேனா? தங்கச்சி நீ சாப்பிடுவியா? சாப்பிடு. இந்த பாரு கீதா, சொன்னா கேட்கும். சாப்பிடு. நான் செத்து போயிட்டுமாண்ணா. என்ன அப்படி பேசுற? என்னால முடியலண்ணா. அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த பார், அண்ணன் நான் இருக்கேன்ல. இப்ப என்ன, அம்மாவை அடிச்சுட்டு வரட்டுமா? என் தங்கச்சியை ஏன் திட்டினீங்கன்னு அண்ணன் எப்படி அடிக்கிறேன் பார். பாத்துக்கிட்டே இரு. இப்ப பார். நில்லுமா. என்னடா? என்னம்மா? கீதாவை திட்டுவியா? கீதாவை திட்டுவியா? கீதாவை திட்டுவியா? முதல்ல கீதா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. கேக்குறேன். அப்பா கேளு. கேக்குறேன். மனோகரன் தங்கச்சி, இனிமே இந்த அம்மா உன்னை திட்ட மாட்டேன். சாப்பிடுற செல்லக்குட்டி. சாப்பிடு. நான் விட்டுட்டா? பாரு, வேணும்னா நீ அம்மா அடிச்சுக்கோ. அடிச்சுக்கோ. அடி 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 அடிடி, நல்லா அடி. வேணும்னா தலையில கொட்டுறியா? கொட்டு கொட்டு. இந்த காதை பிடிச்சு திருக்கு. ஏய், சும்மா ரெடி. கீதா, இங்க பாரு, இங்க பாரு. போதும் நீ அம்மா. ஓகே ஓகே ஓகே. அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஸ்பெஷலா நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஐயோ, வேண்டாம். டேய், இவ தோசை சுட்டா வாயில வைக்க முடியாதுடா. அம்மா, ருசி நாக்குல இல்லம்மா, மனசுல இருக்கு. பருப்பு போட்டேன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா, நல்லா இரு. எந்திரி. மனோ, IAS படிக்க இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொன்னேன். கோச்சிங் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கற எல்லாத்தையும் கவனமா கேட்டு பரீட்சையில பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகணும்பா. கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவேமா.
அண்ணே இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்குண்ணே. அப்படியா? ஏடி அப்படின்னா இவ்வளவு நாளா என் புள்ள போட்ட ட்ரெஸ் நல்லா இல்லையா? அதெல்லாம் சுமார்தாம்மா. ஆ, இந்த Dressல அண்ணன் எப்படி இருக்காரு தெரியுமா? அப்படியே ஐஏஎஸ் முடிச்சு கலெக்டரா ஒர்க் பண்றவர் மாதிரியே இருக்காரு. ஐயோ டேய் முதல்ல உனக்கு சுத்தி போடணும்டா. ஊர்கண்ணு படுறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியோட கொள்ளி கண்ணு பட்டுச்சு பாரு. பாருண்ணே அம்மாவை. என்னடி பாரு. ஏய், அம்மா சும்மா ஜாலிக்காக சொல்றாங்க, நீ அதை கண்டுக்காத. ஆமா ஆமா கீதா கண்ணு இங்க பாரு, நீ வாசலுக்கு போய் சகுனம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிம்மா. போமா. ஏய் இரு இரு, இரு. ஏம்மா எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இந்த புது நம்பிக்கை? ஏதோ எனக்கு தோணுச்சுப்பா. லாஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கிறதுனாலயா? இல்ல இல்ல ஊரோட ஒத்து போறதுல என்ன தப்புன்னு தோணுச்சு. எல்லாரும் அனுபவப்பட்டு தானே சொல்லிருப்பாங்க, அந்த ரூட்லயே முயற்சி பண்ணி பாப்போமேனுதான். அப்படியா? சரி, அப்ப நீயே போய் சகுனம் பாரு. ஐயோ டேய் நான் நான் எப்படிடா? வேணாண்டா. ஆஹா, கீதா பார்க்கும்போது என்ன சகுனம் வருமோ அதுதான் நீ பார்க்கும்போது வரும். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா மாய மந்திரத்துல எதுவும் வந்துடாது. இல்லடா சொன்னா கேளுடா. கீதா போட்டுண்டா ப்ளீஸ். என் அம்மா போகட்டும், அவங்க சகுனம் பார்த்து கூப்பிட்டாதான் நான் கிளம்புவேன். என்னடி இவன் விதண்டா வாதண்டா உனக்கு. ப்ளீஸ்டா. போயிட்டு ஆமா. வாம்மா. ம். சரி இரு, நான் பாத்துட்டு வரேன். மனோ ஆ, சகுனம் நல்லா இருக்குடா, வாடா சீக்கிரம். இங்க மனோகரன்றது நான் தான். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? என்ன ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஒரு கேஸ் விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா வர சொன்னார். என்கொயரியா? என்கிட்டயா? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம் வாங்க. டேய் என்ன மனோ இது? என்ன இதெல்லாம்? என்ன அது ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ என்கொயரி போல் இருக்கு. நான் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அப்படியே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன். டேய் நானும் வேணா உன் கூட வரேன்டா. என்னம்மா, நான் இன்னும் என்ன சின்ன பிள்ளையா? நீ ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏதாவது ஜெனரல் என்கொயரியா தான் இருக்கும். அது இதுன்னு கற்பனை பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிடாத. அமைதியா இரு, யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே, நான் வரேன். வாங்க மனோ வாங்க சீக்கிரம். டேய் அம்மா, மனோ பயப்படாதம்மா, தைரியமா இரு. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. அப்படின்னா ஏன் சீரியஸா அடிபட்டு ஐசியூல கிடக்கிறாரு எங்க அப்பா? இது வரைக்கும்